மனிதானி சோர்ந்து போனாலோ சோர்வடி வேலை வரும் மனிதானி சோர்ந்து போனாலோ கண்ணை கண்ண இயேசு கண்ணை கண்ண அவர் கொள்ளாத அவர் கொள்ளாத ஜீவனை இவ்வளோ நாள் வைத்து பாதுகாத்திருக்கிறார் என் ஆண்டவர் இயேசு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே வந்திருக்கிற உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஒன்று சொன்னார், உன் கிரிகளை நான் பரிந்துரைக்கிறேன். கொஞ்சம் வளர்ந்திருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியா இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன், ஒருவரும் கொள்ள மாட்டான். அதே வார்த்தை 20 சொல்லுது 3:20 சொல்லு, இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுவேன், ஒருவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். யோசுவா சொல்றாரு, உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லிக் கொடுத்தார். இந்த 3 வார்த்தைகளை வாக்குத்தமாக எடுத்து எந்த வசனத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வார். இப்பொழுது கடைசியாக எலிசபெத் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. சோதர ஆண்டவரே, அதிகமான நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 5 மாதங்களை கண்மணி போல பாதுகாத்து 6ஆவது மாதத்தில் ஆண்டவரே இந்த முதல் ஆராதனை அப்பா எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இன்றைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் தேவன் அப்பா பரிசுத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் அப்பா ஒவ்வொருவரையும் படிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சாமி, அப்பா இன்றைக்கு பரிசுத்த பண்ணி கொடுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னீராண்டவரே. நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் ஜெயின் மகள போடசும் பக்கத்துல ஜெயின் மகள் மண்டபத்துல சீமன் வார்த்தைகளை ஜெயின் மகள் அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா இரவு நேரத்துல இருக்கிற இந்த திருவிருந்து ஆராதனையுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க மாட்டார் என்ற வேத வசனத்தின்படி இந்த வேளையில் அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்க எங்களை ஆர்த்தப்படுத்தும்படியா என்ற கரத்துல அப்பா அர்ப்பணிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாதத்துல வைக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சிறப்புகளையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் கர்த்தருடைய வருகை நம்மோடும் சபை மக்களோடும் இன்னும் அந்த உலகத்தில் அநேக பரிசுத்தர் கூட விசேஷமாய் நாளிலே கூடி வந்த அனைவரோடும் தேவன் வருவது தேவனுக்கு நாம் சாட்சியா இருக்குமாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இன்னொன்று